செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் சட்டப்பேரவை கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்த நிலையில் இன்றைய விவாதம் புறக்கணிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக வெளிநடப்பும் செய்தார்கள். இன்று ஒரு நாள் புறக்கணிப்பு என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நிராகரித்து தற்போது புறக்கணித்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு, குறிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சட்டப்பேரவையில் விரிவான விவாதம் கொண்டு வர வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல முதற்கட்ட விவாதமாக இதை கொண்டு வர வேண்டும் என்றும் இன்றைய தினம் கூட சபாநாயகருக்கு முன்னால் அமளியில் ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பி அவர்கள் இன்றைய தினம் வெளிநடப்பு செய்தார்கள். தொடர்ச்சியாக அவைத்தலைவர் எங்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை என்று முற்றுகையிட்டு போராடி அவர்கள் இன்றைய தினம் வெளிநடப்பு செய்தார்கள். நேற்றைய தினம் நடந்த சட்டப்பேரவை வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் முதற்கட்டமாக அவர்கள் சபாநாயகரை நோக்கி உடனடியாக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று துண்டு பிரசுரங்களை கையில் நீட்டியவாறு தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வந்தார்கள். இந்நிலையில் அவர்களை முழுவதுமாக அவை காவலர்களால் வெளியேற்றி வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் அவைக்கு இதே நேற்றைய போலவே இன்றும் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பு தெரிவிக்க வந்த அதிமுகவினர் அவை துவங்கியவுடன் நேரடியாக சபாநாயகருக்கு மேடைக்கு முன்னின்று தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி உடனடியாக வினாவிடை கேள்வி நேரத்துக்கு முன்னதாக இது முக்கியமான பிரச்சனை என்பதால் இதை விவாதிக்க நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றும் கேள்வி வைத்தார்கள். ஆனால் சபாநாயகர் வினாவிடை முடிந்த பிறகு இது தொடர்பாக பேசலாம் என்றும் அவர் சார்பில் கோரிக்கை வைத்தார்கள். ஆனாலும் கூட அதிமுக தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தார்கள். வெளிநடப்பு செய்த அவர்கள் அதிமுகவுடைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது இன்றைய கூட்டத்தை முழுவதாக புறக்கணிப்பது என்ற அடிப்படையில் தற்போது இன்றைய இந்த சட்டமன்ற கூட்டத்தை முழுமையாக அதிமுக புறக்கணித்து தற்போது வெளியேறி வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தற்போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சட்டத்தை விட்டு வெளியே வருகிறார். அவர்கள் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை முழுவதுமாக புறக்கணிக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே கோரிக்கை, முதல் பிரச்சனையாக கள்ளக்குறிச்சி விசச்சாராய விஷயத்தை விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும். எனவே இது தொடர்பாக விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் சபாநாயகர் பேசும்பொழுது வினாவிடை நேரத்துக்கு பிறகாக இதை பேசலாம். எனவே இப்ப அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்காமல் அமைதியாக இருங்கள் என்றும் அவர்களுக்கு கேள்வியாக முன்வைத்தார். ஆனாலும் போது அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இரண்டாவது நாள் அதிமுகவினர் கடுமையாக அமளியில் ஈடுபட்டு முதற்கட்டமாக இந்த பிரச்சனை தமிழகத்தின் தலையாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயத்தை தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனாலும் கூட சபாநாயகர் வினாவிடை முடிந்த பிறகு இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், அமைதியிருங்கள் என்று அவர்கள் கூறியதை அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவர்கள் அவை நடைபெற்று வெளியே வந்தார்கள். வெளிநடப்பு செய்த அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது இன்றைய தினம் நடக்கும் இந்த கூட்டத்தொடரை முழுமையாக புறக்கணிப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக வெளியேறிய நிலையும் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த அவை நடவடிக்கை புறக்கணித்து சட்டமன்ற உறுப்பினரோடு தற்போது வெளியேறிவிட்டார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.